அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம சனி பகவானுடைய தன்மைகள், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகத்தில் சனி பகவான் அமைந்த இடத்தை பொறுத்தும் சனி பகவானுடைய தாக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கும், எந்தெந்த கிரகங்களோடு சேர்ந்தால் எப்படி பலன்கள் அளிக்கும், நம்ம 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி அப்படின்ட்டு ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியோட காலத்துலேயும் நம்ம அந்த சனிப்பெயர்ச்சியை வச்சு பயம், அதாவது தேவையில்லாத பிரச்சனை வருமோ, இல்லை தொழிலில் லாபம் நஷ்டங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம ரொம்ப கவலைப்படக்கூடிய பலன் உண்டு. உதாரணத்துக்கு ஒரு ஜோதிடத்தை எடுத்துக்கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குங்க, அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒருவித பயம். நீங்கள் பத்திரிகையில் பார்க்கும்போதே நமக்கு கண்டச்சனியா, ஐயோ நமக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது தான் சனிப்பெயர்ச்சி காலம். ஒவ்வொருத்தருக்குமே சனிப்பெயர்ச்சி ஆக போகுதுனாலே நமக்கு என்ன பலன்லாம் நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நல்ல பலன்கள் நடக்குமா இல்லைன்னு கவலைப்படுறதில்லை. ஆனால் கெட்ட பலன்கள் என்னெல்லாம் நடக்குமோங்கிற அந்த ஒரு பயத்தை கொண்டு பண்ணக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி சனிப்பெயர்ச்சியை பற்றி, சனி பகவான் அப்படின்னாலே நமக்கு பிரச்சனைக்குரிய கிரகம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. சனிப்பெயர்ச்சி பலன்கள் அது சேரக்கூடிய இடத்த பொறுத்து தான் ஒவ்வொரு பலனும் மாறும். சனி பகவான் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு, அதாவது 10ஆம் இடம் தொழில், ஒருத்தருடைய தொழிலையும் ஒருத்தவங்களுடைய பிறந்த பிறப்பினுடைய கர்மாவையும் குறிக்கக்கூடியது தான் சனி பகவான். அப்போ நம்ம பிறக்கும் போதே அந்த ஜாதகத்தில் நல்ல இடத்துல சேர்ந்து நல்ல இடத்துல இருந்தால் அவங்க கண்டிப்பாக இந்த பிறப்பை நல்ல இன்பமாக சந்தோஷமாக தான் கழிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தருடைய கர்மா எதுக்காக இவர் பிறந்திருக்காரு, என்ன வகையில் இந்த வாழ்க்கை, இந்த பிறப்பில் அவர் இந்த வினையை, பிறந்த ஒரு பிறப்பை எப்படி பூர்த்தி செய்ய போகிறார் அப்படிங்கிறத காட்டுறதுக்குரிய கிரகம்தான் சனி பகவான். அப்போ ஒருத்தர் பிறப்பில் தன்னுடைய தொழில் மூலமாக தன்னுடைய கர்மாவை பூர்த்தி செய்கிறதும், தொழிலே இல்லாமல் இருக்கிறதும், எவ்வளோதான் வாழ்க்கையில் போராடினாலும் ஒரு தொழிலே நிம்மதி அமையாமல் இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய. அதனால் சனி பகவானை உடனே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சனி பகவானுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா 9 நவகிரகங்களில் நம்ம முன்னோர்கள் முன்னாடி உள்ள இதிகாசங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறது ஈஸ்வர பட்டம், சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து சனீஸ்வரரை அவ்வளோ பெருமைப்படுத்தியிருக்கோம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும், இப்போ நல்ல விஷயங்களாக நீங்கள் பண்ணிட்டு வரீங்களா, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அர்த்தம். அப்போ இயற்கையிலே நம்ம நல்ல விஷயமா செய்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் அந்த அமைப்பு சேர்ந்துருக்கோம். அவர் அது நல்ல விஷயம் தான் செய்யப்படுறார். உதாரணமாக அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறது, அடுத்தவங்களுடைய வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணுறது, இல்லை அடுத்தவங்களோட தொழிலே இல்லாமல் ஆக்குறது, தொழில் போட்டி காரணமாக, இப்படி நம்ம எந்த வகையில் நம்ம மற்றவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குறோமோ, இல்லை எந்த பாவ செயலுக்கு நம்ம ஆளாகிறோமோ, அதன் மூலமாக அந்த கர்மா நம்ம மூலமாக திரும்பப்படி நமக்கு அந்த கால நேரத்தை, அந்த டைம் எப்போ வரும் அப்படின்னா இந்த 7.5 சனி, அஷ்டம சனி எந்த கிரகத்தோடு செய்கிறதோ அப்போ நம்ம செய்த பலன்களுக்கு ஏற்றாற்போல் கெடுதலான பலன்களும் சரி, நல்ல பலன்களையும் சரி, நடுநிலையாக நின்று அந்த பனிஷ்மெண்ட்னா அதுதான், நீங்கள் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரகம்தான் சனி பகவான். அதனால தான் நடுநிலையாக இருக்கக்கூடியனால தான் அதுக்கு ஈஸ்வர பட்டமே முன்னோர்கள் அதை சனீஸ்வரன் அப்படின்னு குறிச்சிருக்காங்க. ஈசனுக்கு அடுத்தால ஈஸ்வர பட்டம் உள்ளது இந்த நவகிரகங்களில் சனீஸ்வர பகவான் மட்டும்தான். அந்த அளவுக்கு நியாயமாகவும் நடுநிலையாகவும் ஒரு நீதிபதி போன்று செயல்படக்கூடிய அந்த கிரகம் நம்ம பிறந்த ஜாதகத்திலேயே சனி பகவான் நல்ல அமைப்பு, நல்ல இடத்தில் இருந்தார்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே எப்பவுமே கிடையாது. இந்த வீடியோ பதிவு அடுத்தடுத்து நிறைய எல்லா கிரகங்களுடைய பலன்கள், எல்லா கிரகங்களும் நம்ம ஜாதகத்தில் சேர்ந்தால் என்ன மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ பதிவுகளையும் நிறைய போடணுன்னு இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்தெந்த வீடியோ எப்போ உடனே கிடைக்குதோ அந்த உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். சனிப்பெயர்ச்சி ஆகுது, பயிற்சி ஆகும்போது ஏன் இந்த அளவுக்கு பாதிப்பு உண்டு பண்ணுமான்னு நம்ம ஏன் பயப்படணும்? இதே சனிப்பெயர்ச்சியில் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா அஷ்டம சனிலெலாம் ஒரு சிலர் வீடு கட்டியிருக்காங்க, மகளுடைய திருமணத்துக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க தன்னோட பிள்ளைங்களுக்கு. இப்படியெல்லாம் நல்ல பலன்களும் நடக்கத்தான் செய்யும். சும்மா ஏதோ ராசியை டக்குன்னு பார்த்துட்டு
பேப்பரில் பத்திரிகைலாம் வந்து நம்ம வந்து மேசராசி இப்போ நடந்துட்டு இருக்க என்னன்னா மேசராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. அஷ்டம சனி வந்து பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா அந்த சனி பகவான் எந்த கிரகங்கள்லாம் பார்க்குறாரோ அந்த கிரகங்களுடைய தன்மையை சேர்த்து அந்த பாதிப்பையோ நல்ல பலனையோ கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி மேஷத்துக்கு நடந்துகிட்டு இருந்தாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 5வது பார்வை, அதாவது தன்னுடைய 5வது இடம், மேஷராசிக்கு 5வது இடத்தை சனி பார்ப்பார் 10வது பார்வையாக. அப்போ அங்கே ஒருவேளை சுக்கிரன் இல்லை நல்ல குரு பகவான் அவங்க பிறப்பு ஜாதகத்தில் இருக்குன்னா தன்னுடைய மகளுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. இல்லைன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பூர்வீக இடத்துல சொத்து, அதாவது வீடை கட்டுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா மேஷராசிக்கு அஷ்டம சனி நடக்குது, அதனால் அஷ்டம சனியால் பாதிப்பு அப்படின்னு மட்டும் இருந்தால் அந்த 2.5 வருஷமாக அவங்க பாதிச்சுட்டு இருக்க போகிறாங்க. கிடையாது. என்ன அப்படின்னா அந்த கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ இந்த நஷ்டம் எதன் மூலமாக வரும், எப்படி வரும், இதை எப்படி வந்து இந்த சனிப்பெயர்ச்சி நம்ம ஜாதகத்துக்கு சம்மந்தப்படுத்தி நம்ம ஜாதகத்தில் உள்ள கிரகங்களோட சேரும் பொழுது என்ன விதமான பலன்களை நடத்தும், அப்போ நடத்தும் போது நம்ம எந்த மாதிரி மாறிக்கணும், இப்போ வந்து அந்த அஷ்டம சனி இருக்குன்னா அதை சமாளிக்கிறதுக்கு இல்லை அது தன்மையாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம செஞ்சுக்கிறது தான் இந்த சனிப்பெயர்ச்சியை வச்சு ஒவ்வொரு கிரக பயிற்சியிலையும் நம்ம வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இந்த கண்டச்சனி, அர்த்தானுஷ்டம சனி, அஷ்டம சனி, 7.5 சனியில் விரைய சனி, ஜென்ம சனி, போக்கு சனி, இதெல்லாமே ஏன் நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா பொதுவாக வந்து சனி பகவான் வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அதாவது அந்த சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 30 மாதங்கள், அதாவது 2.5 வருஷம் எடுத்துக்கிறக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகம் ஒரு இடத்துல இருந்து அதனுடைய இடத்துக்கு மாறுறதுக்கு அந்த ரொம்ப அதிக நாட்கள் எடுத்துக்கிறதுனால அதிகமான இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாம் அதை கிராஸ் பண்ணும்போது பலன்கள் ஒன்று ஒன்று மாறி மாறி வந்துட்டுருக்கு. பொதுவாக இப்போ வந்து நம்ம அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அஷ்டம சனி அதாவது ராசிக்கு 8ஆம் இடம் தான் அஷ்டம சனி. இந்த 8ஆம் இடத்துல கிரகம் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அவர் தன்னுடைய 3வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். ஃபஸ்ட்டு அந்த தொழிலை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வையாக நம்மளுடைய குடும்பஸ்தானம், அவங்களுடைய செல்வாக்கு, இதை வந்து பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அடுத்து 10வது பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு பயிற்சியும், அதாவது சனிப்பயிற்சி, இப்போ அஷ்டம சனினாலே வந்து அப்போ தொழிலில் என்ன கிரகம், தொழிலில் என்ன மாற்றம் வரும், தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய குடும்பம் சம்மந்தமாக என்ன வரும், இல்லை பிள்ளைங்க மூலமாக, இல்லை பூர்வீக சொத்தில் என்ன பிரச்சனை வரும், இதுதான் 8ஆம் இடத்துல சனிப்பயிற்சி ஆகும்போது அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட சேர்க்கையும். இதில் வந்து உங்களுக்கு நல்ல கிரகத்தோடு சேருதுன்னா அஷ்டம சனியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கூட சொல்லலாம், இப்போ கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 4-5 மாதத்துக்கு முன்னாடி மேசராசிக்கு வந்து அஷ்டம சனியில் 8ல் வந்து இந்த செவ்வாயும் சேர்ந்தது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து கிட்டத்தட்ட சனியின் ஒரு பார்வையும் இருந்ததுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறப்பு, தன்னோட பிள்ளைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணது, இல்லை அந்த ஜாதகருக்கு ஆப்ரேஷன் நடந்தது. இது ஒரு சிலருக்கு நடந்தது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டை இடித்து கட்டினாங்க. அப்போது நல்ல செயல்களும் நடக்கும், நல்ல விஷயங்களும் நிறைய நடக்கும். அப்போ இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தில் இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல என்னென்ன கிரகங்களோடு சேர்ந்துருக்காரோ அதை வச்சு தான் பலன்கள் மாறும். அதனால் வந்து இப்போது கண்டச்சனி நடக்குது உடனே கண்டம் அப்படிலாம் கிடையாது. 4ஆம் இடத்துல வந்து அவர் சனி பகவான் உள்ளே வர்றாருன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் வந்து பொதுவாக என்ன, வீடு வாகனம் சம்மந்தப்பட்டது, அடுத்தது அம்மாவோட சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் இருக்கும் பொழுது தான் தாய்க்கு வந்து பிரச்சனை வருமா, அங்கே வந்து அந்த ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல வந்தாலே கண்டம் அப்படிங்கிறது ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தன்னுடைய 3வது பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 6ஆம் இடத்துலனா பிரச்சனைக்குரிய இடம். ஒருத்தருக்கு என்ன அளவில் எந்த மாதிரி பிரச்சனை வரும், 6ஆம் இடம்னாலே ஒன்று தொழில் போட்டியா, இல்லை வந்து மருத்துவ செலவா, இல்லை கூட இருக்கிறவங்களால பிரச்சனை வருமா, இல்லை உறவினர்களால் பிரச்சனை வருமா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம்தான் அந்த 6ஆம் இடத்தை பார்வை. அப்போ சனி பகவான் இந்த குருவோட பார்வையில் இருந்தால் மட்டும்தான் அந்த தாக்கம் கம்மியாகுமே தவிர, இல்லாத பட்சத்தில் சனி பகவான் தன்னுடைய பார்வையில் பலமும் ஒவ்வொரு கண்டச்சனி, அஷ்டம் சனி, அர்த்தாசனி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இடங்களை பார்வையிடும் பொழுது அந்த பாதிப்பு நமக்கு வந்து அதிகமாக தெரிகிறது.
அந்த இடத்துல நமக்கு வந்து இயற்கையாகவே நம்ம பிறக்கும் போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல கிரகங்களோட சனி பகவான் சேர்ந்தாருன்னா எதையுமே பயப்பட வேண்டியது இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் வேணால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ கூட அடுத்த வருஷம் வந்து சனிப்பெயர்ச்சி ஆக போகுது. அப்போ சனிப்பெயர்ச்சி ஆகும்போது என்னெல்லாம் நடக்கும்? உதாரணத்துக்கு வந்து இப்போது தனுசுக்கு சனிப்பெயர்ச்சி ஆக போகிறார். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி ஆகும்போது தனுசில் ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக அங்கே சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஏற்கனவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேற 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது. அதில் இப்போ ஜென்ம சனி வரப்போகுது அப்படிம்பாங்க. சந்திரனோட சனி சேரப்போகுது, அதுதான் இங்கே வந்து முக்கியம். அப்போ சந்திரனோட சனி சேரும்பொழுது பொதுவாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இடம் மாறுறதுக்கு, அதாவது இப்போது வந்து தொழில் சம்மந்தமாக மாற்றம் உண்டு. அப்போ அது மாறுறதுக்கு இவங்க தயாராகிக்கிட்டால் எந்த பாதிப்பும் இல்லை. மாற மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன், இதே இடத்துல தான் இருந்து பண்ண போகிறேன், இல்லை தொழிலை வந்து மாற்ற மாட்டோம் அப்படின்னு அடம் பிடித்தால் மட்டும்தான் அதை வந்து மாற்றுறதுக்கு என்ன உண்டு, அந்த பலன் நடக்கும். நீங்கள் வந்து அந்த கிரகத்தோடு சேரும்போது சரி, அப்போ இந்த 2.5 வருஷத்துக்கு வந்து இந்த கிரகம் இப்படி தான் இருக்க போகுது, அப்போ சனி பகவான் தொழிலை மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரா? நம்ம ஜாதகத்தில் வந்து இப்போ தனுசுன்னா கண்டிப்பாக தனுசில் சந்திரன் சனி இருக்கும். ஊர் விட்டு ஊர் போக வேண்டி வரும். அப்போ அதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும். இல்லை நான் இங்கே தான் இருந்தோம், இதுக்கு இருக்கிறதுக்கு நான் என்ன உண்டோ செலவு பண்ணி அப்படி இருக்க போகிறோம் வைக்க போகிறோன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரு கிரக பயிற்சி மூலமாக நமக்கு என்ன மாற்றம் வருமோ அதை ஏற்கக்கூடிய மனசுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து அங்கே சனி பகவான் வந்து தனுசு ராசியிலேருந்து 3ஆம் பார்வையை சூரியனை பார்க்குறான்னு வைங்க. அவங்க வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து கும்பத்தில் சூரியன் இருக்குது. அப்போ அந்த கும்பத்தில் இருக்கும்போது சனி சூரியன் பார்த்தா ஒரே விஷயந்தான், அப்பா செய்கிற தொழிலை இவன் வந்து பையன் வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை அப்பா வந்து செய்கிற தொழிலில் பையன் மகன் வந்து நிறைய மாற்றங்களை செய்யுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ இதனால வந்து என்ன ஆகும்னா தந்தைக்கும் மகனுக்கும் இடையில கருத்து வேறுபாடு உருவாகும். இதில் வந்து இப்போ பையன் பார்க்க போகிறாரா, தொழிலை நிர்ணயம் பண்ணியாச்சா, சரிப்பா நீ பாருன்னு சொல்லிட்டு போயாச்சுன்னா இந்த ஜென்ம சனி 2 வருஷம் இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. இதுக்கு அகைன்ஸ்டாக பையனுக்கு நம்ம இந்த தொழிலை கொடுக்கக்கூடாது, இல்லை பையன் செய்ய மாற்றத்தை அதெல்லாம் மாற்றலாம் கூடாது, நான் இப்படியே தான் இருப்பேன், என்னோட காலம் வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு நினச்சாதான் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்போ அவர் கருத்து வேறுபாடில் நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்குறதுல எந்தெந்த கிரகத்தோட சனி சேர்றாரோ அதுதான் மாற்றம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சரி இப்போ இதுதான் நடக்க போகுது. ஸோ இது வந்து நெடுங்காலம் 2.5 வருஷம் 5 வருஷம் 7.5 வருஷம். அப்போ இந்த 7.5 சனிலாம் 7.5 வருஷம் இருக்கும்போது இந்த எந்த காலத்தில் எந்தெந்த கிரகங்களோடு சேருதோ அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை மாற்றாத வகையில் தான் நமக்கு பிரச்சனை வரப்போகுது. உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி தான் சனி பகவான் வந்து இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியனை 3ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையோ 10ஆம் பார்வையோ பார்க்குதுன்னு வைங்க. அந்த சனி இருக்கிற இடத்துல வரக்கூடிய இடத்துல பார்க்கக்கூடிய இடத்துல இந்த சூரியன் அப்படிங்கிற கிரகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய தந்தை, அதாவது மகன் தந்தைக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். அப்போ இதை வந்து நீங்கள் என்னென்னா ஒன்று அவர் வெளியூருக்கு சரிப்பா நீ வந்து வெளியூரில் போய் வேலைப்பாருன்னு சொல்லலாம், இல்லை வெளியூருக்கு அனுப்பி வைக்கலாம், இல்லை அப்பா பிள்ளைங்களும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கலாம். அதை பண்ணிக்கிறது இந்த சனி பயிற்சி மூலமாக எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற சொல்லலாம். சனி சந்திரனோட சேர்க்கை, அப்போ சந்திரனோட சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஊர் விட்டு ஊர் மாற வேண்டி வரும், இல்லை தொழிலை மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை வரும், இல்லை அம்மா கூட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு, அம்மாவோட மனநிலையில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். எதையுமே வந்து பார்த்திங்கன்னா உறுதியே இல்லாத தன்மை. இப்போ நீங்கள் வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. அப்போ தகுந்த ஒரு ஆட்கள்கிட்ட கேட்டு முடிவு பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை பண்ணிங்கன்னா அப்போது சந்திரன் சனி சேர்க்கை வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறது தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பண்ணிக்கணும். தொழிலை வந்து சொந்த தொழிலை பண்ணவா வேணாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கணும்னா அதுக்கெல்லாம் வந்து ஏன்னா இந்த கிரகத்தோடு சேரக்கூடிய கிரகங்களை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. மாறாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த சனிப்பயிற்சினால் பொதுவாக நம்ம மனசெல்லாம் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும், கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சனி பகவான் செவ்வாயோடு சேர்றாரு வைங்க. செவ்வாயும் சனி சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடின உழைப்பாளி, தன்னுடைய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற வந்து ரொம்ப ஆர்வத்தோட முரட்டத்தனமாக வேலையை பார்க்கக்கூடியவங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயும் சனியும், செவ்வாய் வந்து போராட்ட குணம், அதாவது முடிச்சே ஆகணுங்கிற போராட்டத்துக்கு அதுக்கு மதிப்பில்லாத சூழ்நிலை, இல்லைன்னா அதை முடியாத சூழ்நிலை, அதுக்கு வந்து ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாரு அதனால் ஒரு பாராட்டுதல் அதெல்லாம் இல்லைங்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ கடின வேலை பார்த்தும்
நமக்கு வந்து வேலையே சரியில்லையே அப்படின்னு வேலையை விட வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதில் வந்து போராட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்தா இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போது செவ்வாய் கூட சனி சேருதா, நீங்கள் இந்த மாதிரி வந்து ரைட் அப்போ நம்ம பார்க்குற இடத்துல வேலையில் மதிப்பு மரியாதை இல்லை, இப்போ இருக்காது. அதை முடிவு பண்ணிக்கிங்க. அது இருந்து எதிர்பார்த்ததானே இந்த வேலையை விடணும், சரி வேலையை விட்டாலும் பரவாயில்ல அடுத்த வேலை கிடைக்கும்னு முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே. அது இல்லாத வரையில் தான் இந்த சனிப்பயிற்சியில் நம்ம ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்களோடு சேருது, சேரும்போது என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது புதன் இருக்கிறது, அந்த இடத்துக்கு இப்போ சனி வர்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் யாரை ஏமாற்ற போகிறீங்க, இல்லை நீங்கள் யார்கிட்ட ஏமாற போகிறீங்க, இதுதான் விஷயம். அப்போ இந்த காலகட்டத்தில் யாராவது புதுசாக வந்து முதலீடு பண்ணணும் வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் சேரக்கூடாது. சேர்ந்து முதலீடு போட்டால் தொழிலில் வந்து இல்லை நண்பர்கள் மூலமாக பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்யணுமா, இந்த காலகட்டம் உங்களுடைய ஜாதகத்தில் புதனை வந்து சனி 3வது பார்வையாகவோ இல்லை 7வது பார்வையாகவோ 10வது பார்வையாகவோ சனி இப்போ வரக்கூடிய இடத்துலேருந்து அந்த புதன் இங்கே இருக்குன்னு பாருங்கள். அது இருந்தது இந்த 3, 7, 10 எந்த இடத்தில் புதனும் சனியும் சேருதுன்னா, இப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணி நல்லா திட்டம் போட்டு எல்லா செயலையும் செயல்படுத்த நினைப்பீங்க. ஆனால் ஒன்று ஏமாற போவீங்கன்னு அர்த்தம், இல்லை மற்றவங்கள ஏமாத்துறதுக்கு திட்டம் போடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த நேரத்தில் வந்து பார்ட்னர்ஷிப்பில் நம்ம போடக்கூடிய பிளான் எல்லாம் வந்து தவிர்த்துக்கணும். இப்போ காலி இடங்களை வந்து விற்பனை பண்ணுறதுக்காக உள்ள ஒரு சூழ்நிலை வரலாம், ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கலாம். இது எல்லாமே இந்த காலத்தில் நடக்கும். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சரி அப்போ இந்த நேரத்தில் வேணாம், அடுத்த 2 வருஷம் கழித்து 2.5 வருஷம் கழித்து சனி மாறும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறது மட்டும்தான். இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஏமாந்து போகக்கூடிய வரும். அப்போ பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலமாக தான் இப்போ இருக்கும். உதாரணத்துக்கு வந்து அங்கே குரு வந்து சனியோடு சேர்ந்து உங்கள் பிறப்பு ஜாதத்தில் இருக்கிற இடத்துல குரு இருக்கிற இடத்துல சனி பவன் சேர்ந்துருக்காரு, இல்லை பார்க்கும்போது குரு அங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆனாலும் சரி உழைத்து சம்பாதித்தியம் பண்ணக்கூடிய நபர், அதாவது தன்னுடைய கடின உழைப்பை எப்படினாலும் இந்த தடவை நம்ம நல்ல பெயர் வாங்குறதுக்கு இல்லை தொழிலில் வந்து முன்னேறதுக்காக ஒரு உழைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலம் இந்த காலமாக அமையும். தொழிலையும் வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது இருந்தாலும் சரி, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லையோ அந்த தொழிலுக்கு முக்கியத்துவம், வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர் வாங்குறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய புகழ் வளரும், மதிப்பு கூடும். ஸோ வந்து ஒருத்தர் பிறப்பு ஜாதத்திலே வந்து குரு சனி சேர்ந்துருக்கு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் மட்டும் அக்கறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்கள பொறுத்தவரை வேலை தொழிலில் எப்போவுமே கரெக்டாக இருப்பாங்கன்னு உண்டு. இதே மாதிரி தான் கிரகங்கள் வந்து ஒவ்வொரு கிரகத்தோட சனி எப்படி சேர்றாரோ அப்படி பலன் வந்து உங்கள் ஜாதகத்தில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம், நல்ல மாற்றம் கொடுக்கும். உதாரணத்துக்கு அடுத்து சுக்கிரனோட சனி சேருது, அவர் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், நல்ல சம்பாத்தியம் பண்ணுவார். தொழிலில் வந்து அவர் சும்மா இருந்தாலும் சரி அங்கே அவர் செய்யக்கூடிய தொழில் மூலமாக பணம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அந்த காலகட்டம் அப்படி இருக்கும். அப்புறம் சுக்கிரன் வீட்டில் உள்ளவங்க, அதாவது மனைவி மக்கள், அவங்க எல்லாமே சம்பாத்தியம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, இல்லை அவங்க பேர்லேயும் தொழிலை ஏற்படுத்தி நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சுக்கிரனோட சனி சேர்க்கும் பொழுது நீங்கள் பண விஷயத்துலேயும் சொத்துக்கள் நிறைய வாங்கக்கூடியது, செய்கிற தொழில் மூலமாக அதிக வருமானத்தை அடையக்கூடிய பெரும் பணக்காரராகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இது வந்து அந்த செல்வாக்கையும் பணபலத்தையும் கொடுக்கறது ஜாதகத்தில் இயற்கையாக அமைந்திருந்தால் அவருக்கு வந்து எப்போவுமே அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடியிருக்கும். இல்லை இப்போ வந்து வர்ற சனி பகவான் இந்த பார்வையில் தன்னுடைய பார்வையில் சுக்கிரனை பார்க்குறாருன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரப்போகுது. அப்போ இந்த காலத்தில் தான் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, நிறைய வாகனங்கள் வாங்க போகிறீங்க, நல்லா சுகபோகமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். சனியோட இப்போ ராகு வந்து இருக்கிற இடத்துக்கு இப்போ சனி வர்றாரு, இல்லை சனியும் ராகுவும் இந்த பார்வையில் பார்க்குறாரு அப்படின்னா நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி அது வந்து தடை ஏற்படுத்த போகிறது உறுதி. அப்போ வந்து இப்போது நீங்கள் தொழிலில் வந்து செஞ்சிட்ருக்கீங்க, அதில் ஏதோ முடக்கம் வரப்போகுது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இந்த தொழில் சம்மந்தமான புதிய முயற்சிகளை தவிர்த்து ஒன்று அடுத்த வேறு என்ன செய்யலான்னு முடிவு பண்ணிவிட்டு இதோட, அதாவது புதிய முயற்சிகள் போட்டிங்கன்னா அதில் பெரிய ட்ராபேக், அதாவது இழப்பு வரப்போகிறது உறுதி. அப்போ சனி ராகுவோட சேரும் பொழுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக பார்ட்னர்ஷிப் செய்கிறதுக்கு அந்த முயற்சிகள்லாம் வரும். அதிலெல்லாம் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட தொழிலே இழந்து மிகுந்த நஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சனி ராகு இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்துட்ருக்கு, இல்லை ஜாதகத்தில் நம்ம பயிற்சி வரும்போது பார்க்க போகுது அப்படின்னா தொழிலில் முட்டுக்கட்டை, தொழிலை நடத்த முடியாத சூழ்நிலை, இதை முடிவு பண்ணிட்டு அப்போ இப்போ தொழில் வேணாம் வேறு எங்கேயாவது வேலைக்கு போகலாமா போகலாம்.
சனி கேது இருக்குது, தொழிலில் வந்து நெருக்கடி வரப்போகுது. அப்போ நீங்கள் வந்து செய்கிற தொழில் மூலமாக சட்ட சிக்கல் ஏதாவது ஏற்படலாம், இல்லை தொழிலை நடத்த முடியாமல் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படலாம். இதில் வந்து நீங்கள் என்னென்னா ஆன்மீக வழியில் கொஞ்சம் மனசு வந்து ஆன்மீகம், கோயில், இறை வழிபாடு இது மூலமாக போயிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கலாமே தவிர, சனிப்பெயர்ச்சி ஆகுது அப்படின்ன உடனே நமக்கு வந்து எந்தெந்த கிரகங்களோட நம்ம ஜாதகத்தில் சேர்க்கை இருக்குது, எந்த கிரகத்தோட சனி சேரப்போகுது, இல்லை எந்த கிரகங்களை பார்க்குது, நல்ல கிரகங்களை பார்த்ததுன்னா அது மாதிரி ஒரு யோகமே பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். இந்த ராகு கேதுவுக்குள்ளே வர்றதோ இல்லை சனிக்கு பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்களோடு சேரும் பொழுது மட்டும்தான் தொழிலில் மாற்றங்கள் கொடுக்கும். சனிப்பயிற்சியால் தாக்கங்கள் இருக்கும். நீங்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய தப்பு, நிறைய விஷயங்கள் வந்து மனசாட்சிக்கு விரோதமாக, இன்னும் சொல்லப்போனால் மற்றவருடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவில் நீங்கள் ஏதாவது துன்பங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி சனி கேது, சனி ராகு, சனி செவ்வாய் சேரக்கூடிய காலங்களில் நாம் அதுக்கேற்ற தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய காலமாக நமக்கு அமையும். நமக்கு பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் வந்து அவங்க இந்த கிரகங்களோடு சேர்ந்து நமக்கு மிகப்பெரிய கண்டங்களை வரைக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இதே இதில் வந்து நீங்கள் எப்போவுமே மனதார மற்ற நல்ல விஷயங்களுக்கும் ஆன்மீக வழியிலும் உங்களுடைய இறை நாட்டத்தை மற்றவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்காத வரையில் நீங்கள் இருந்தீங்க, மற்றவங்களுக்கு எந்த கெடுதல்களையும் நினைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரகங்கள் அமைப்பு சேரும்பொழுது கூட நமக்கு வந்து அந்த நேரத்தில் குரு பார்வை கிடைக்கும். அப்போ இல்லை குரு கோச்சார குரு நல்ல இடத்துல வந்துருக்கும். ஸோ அது இந்த கிரகத்தோட பாதிப்பு தாக்கம் அதிகம் இல்லாத அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் சனினாலே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பகவான் வந்துடுச்சா நமக்கு வந்து பிரச்சனை வரப்போகுது, கஷ்டம் வரப்போகுது, கண்டம் வரப்போகுது அப்படிங்கிறது கிடையாது. அது பொதுவாக வந்து எல்லாரும் பார்த்தோன்னே எங்க உங்களுக்கு கண்டச்சனி பரிகாரத்தை சொன்னால் தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் நடந்தது. ஆனால் பொதுவாக வந்து ஒவ்வொருத்தரும் சொன்னது அப்படி சொன்னாங்க, அவ்வளோதான். இங்கே வந்து சனி பகவானால் எந்த பாதிப்பு வருதுன்னா நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்களோட சேருதோ அதுக்கேற்ற மாதிரி தன்மைகள் இருக்கும். இப்போ வந்து தொழிலே நடத்தக்கூடாதுங்க, நஷ்டமாயிருந்தா விட்டுற வேண்டியதான். 2 வருஷம் கழித்து அடுத்த தொழில் சம்மந்தமாக என்னென்னு பாருங்கள். அந்த நேரத்தில் வேலைக்கு ஏதாவது போனால் போய்க்கலாம், இல்லை அதிக முதலீடு போட்டு தொழிலை விருத்தி செய்யாமல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிக்கணுமே தவிர, அதனால் ஒவ்வொரு 7.5 சனி, அஷ்டம சனி இதுக்கெல்லாம் வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை வச்சு இந்த பலன்கள் மாறும். அதனால் இப்போ வந்து சனினாலே பிரச்சனை, சனி பகவானாலே எதுன்னு கிடையாது. சனீஸ்வர பகவான் அப்படின்னு இந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி பகவானை எப்போவுமே, சனி பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எண்ணெய் தீபம், நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, காகத்துக்கு அன்னம், காகத்துக்கு சாதம் வைக்கிறது, இதனால் வந்து நிறைய அதனுடைய கிரகங்களுடைய பலத்தை அதிகரிக்க முடியும். நல்ல பலன்களை எந்த அளவும் குறைவில்லாமல் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால் வந்து சனி பகவானை வந்து போற்றி, சனி பயிற்சியின் மூலமாக நமக்கு எதுவும் பிரச்சனைகள் வருமோன்ற அந்த கவலை இல்லாமல் எந்த கிரகத்தை செய்கிறதோ அந்த கிரகத்துக்கு சம்பந்தமான பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கிங்க. இந்த வீடியோ பதிவு வந்து அடுத்தடுத்து நிறைய எல்லா கிரகங்களுடைய பலன்கள், எல்லா கிரகங்களும் நம்ம ஜாதகத்தில் சேர்ந்தால் என்ன மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ பதிவுகளையும் நிறைய போடணுன்னு இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்தெந்த வீடியோ எப்போ உடனே கிடைக்குதோ அந்த உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.